2 3 டொலு பொலு என் முதுகுல டொலு பொலு இப்ப உங்க வேலையை காட்டுங்க. காத்துல யாரோ ஒரு திருடன் வந்து இங்க நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றது? பீம், இந்திரவர்ம மகாராஜா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உடனே நீங்க எங்க கூட வரணும். மகாராஜா, எதுக்காக நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க? பறக்கக்கூடிய ஒரு திருடன் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கான். அவன் நகைகளை எல்லாம் திருடிட்டு போயிட்டான். ஆனா மகாராஜா, அந்த திருடனால எப்படி பறக்க முடியுது? அவனுக்கு ரெக்கைகள் இருக்கு. டொண்டுநாட்டியோட நகை திருடினதும் அவனாதான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் நாம எப்படியாவது அவனை பிடிச்சா கண்டுபிடிக்கிறதுக்கான திட்டம் என்கிட்ட இருக்கு. நாம எப்படியாவது அவனுக்கு ஒரு பொரிய வைக்கணும். பொரியா? என்ன பண்ண போற? காளியா, நீ மாட்டேன்னு சொல்லாம புடவைய கட்டிக்கணும். அதுக்கப்புறம் நாங்க உன்ன நகையால அலங்கரிப்போம். அப்போ அந்த நகைக்காக அந்த பறக்கிற திருடன் உன்கிட்ட வருவான். அப்போ கண்டிப்பா அந்த திருடனை நாம பிடிக்கலாம். இது ரொம்ப நல்ல யோசனை பீ. காளியா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டுவாங்க. எல்லாரும் மனசுலயும் நீ ஹீரோவா மாறிடுவ. அட, அப்படின்னா சரி. கூடிய சீக்கிரமே ஷாகிர் கஜானால உள்ள தங்கங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடும். தெரியாம நான் அறிமுகத்துல முழிச்சிட்டேன் போல இருக்கு. அதனாலதான் பாக்குற இடம் பூரா எனக்கு தங்கமா தெரியுது. அந்த திருட இங்கதான் எங்கேயோ இருக்கான். தலைவா, காப்பாத்து! அதோ அவன் தான் திருடன். அவனை பிடிங்க. எனக்கு உதவி செய். நானும் இவன் கூட சேர்ந்து பறக்கிறேன். நாங்களும் உங்க கூடவே வந்துட்டு இருக்கோம் தலைவா. யாராவது காப்பாத்துங்க. ராஜு, சீக்கிரமா. போலி நகைகளை போட்டு ஏமாத்துறீங்களா? இதே நேரத்துக்கு வந்து உண்மையான நகைகளை திருடிட்டு போவேன். சின்ன பசங்களான நீங்க வேடிக்கை மட்டும்தான் பாப்பீங்க. தெய்வாத்மா, எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டுங்க. பீம், அந்த பறக்கிற திருடனை நீ பிடிக்கணும்னா உனக்கு ஒரு தங்க ரெக்கையோட உதவி தேவை. இது மகிமை வாய்ந்தது. சமயம் பார்த்து இந்த தங்க ரெக்கைய அவ ரெக்க மேல வச்சா போதும். உதவனதுக்கு ரொம்ப நன்றி. திருட, திருட, என் பணத்தை திருடிட்டு போறான். பிடிங்க, யாராவது பிடிங்க. மிஷன் தண்ணிய ஆரம்பிங்க. இங்க என்ன நடக்குது? என்னால பறக்க முடியலையே. ஒரு பிளான். என்னோட ரெக்கைகள் ஈரமானதுனால என்னால பறக்க முடியல. என்ன மன்னிச்சிடுங்க, நான் சரணடைஞ்சிடுறேன். What kind of a painting is this? This is a very special painting made by a Russian painter, and this is also the most expensive painting. What's so unique about this? It's the artist's thought which is unique. It's as if his painting is telling all its viewers, I can be anything, whatever you imagine me to be. Understood? According to me, this could be a ground. Or this could be a... This could be a television set. Yes, very good answer. Each answer could be different. This could be just about anything. I wonder whose painting is this? Can't make out head nor tail. Why is the emergency alarm ringing? Oh, I just can't imagine this. The most expensive painting of this museum has got robbed.
The siren bursted exactly when it was 12:50. If we check the camera recording a couple of minutes prior to that, we will come to know. Auntie's karate chop was indeed out of this world. We got to catch this woman at any cost. Attention please, this is an important earnestly request you all to cooperate with the security guards. We are looking out for a woman with grey hair and who has worn a blue color sari. If anybody has any information, inform the guards right away. Wearing sports shoes on a sari is quite weird. That could be because it's easier to run. Huh? What's the matter, Chutki? Well, look, that guy who is standing in that queue is wearing similar looking sports shoes like the woman in the sari who stole that painting. And I'm finding that very fishy. I hope you are on the right. This man disguised himself as a woman and robbed that painting? Now that everyone around is looking out for this woman, this guy might quietly push off from here. But how to be sure of all this? Look, since he is not carrying any bag with him, that means if he had disguised as a woman, then he must have left his wig and sari somewhere around here. Yes, could be in the bathroom. Our doubt is absolutely correct, guys. You can go now. We aren't in any hurry, Auntie. Why don't you first return the painting that you robbed? You must be joking. Just watch out, Beam. Auntie's karate chops are really dangerous. Just like in someone's imagination, this painting could be a cell in the royal prison. Bheem, children, come. Kalia and Hulu are already here to see my kitchen robot. Kitchen robot? Yes, made of glass, my helper in the kitchen can do so many jobs. Oh, can he even scream like Kalia? Oh no, what's this? The robot is out of control. Hey, Bolu, why are you making him chase me? Oh no! We were just trying to make an omelette for you, boss. This way I'll become an omelette myself. Help me! Help me, someone! Help me! What were you both up to? Nothing. We had only pressed a few buttons. Thank goodness you did not press all the buttons. Is the remote not working properly, Professor Dhoomketu? No, Bheem, this will not stop now. But we have to stop it. I am sorry, Professor. And I can fix it. I just need to collect all the pieces. What an enjoyable day it was today. I am glad that the professor could reassemble and repair the robot. What happened, Uncle? Someone's doing weird experiments out there. Oh no, run! But who's doing these experiments? I am doing them. Look over here. Up here. My name is Raman. Actually, I'm Avi Uncle's nephew. And like him, I'm also an expert in science. Clean up the house.